பிக் பாஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஓட்டுகள் இருந்தால் தாங்க உங்களால் ஜெயிக்கவே முடியும். அப்படிங்கும்பொழுது என்னென்னா, உள்ளே வரும்போதே ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹை பேக்கேஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதனால் அவங்க ஓட்டிங்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ லோ பேக்கேஜில் ஒரு அக்கா இருக்காங்க. யாருன்னா அரோரா சிங்க்ளேயர். அவங்களுக்கும் ஒரு ஏதாவது குரூப் இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு பேக்கேஜ் இல்லை, கம்மியாக இருக்குது, சரி எப்படி ஓட்டு கேட்குறது அப்படின்னு இவங்க ஓட்டு கேட்குற மெத்தட்ஸை பாருங்களேன். அரோரா வந்து திவ்யா வந்து பைக் ஓட்டுவாங்க. அங்கே ஒரு பைக் இருக்குல்ல, பைக்கில் போய் உட்காந்து போஸ் கொடுப்பாங்க. பின்னாடி அரோராவும் போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா, ஃப்ரேம் பாருங்க ஜி, சரி பார்த்துட்டோம், ஓட் ஃபார் அரோரா. நல்லா இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது அது பீன் பேக்கில் படுத்துருக்குறாங்க, சோகமாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஃபேமிலி ரவுண்டில் எல்லாரும் வராங்க, அவங்களுக்கு யாருமே வரலையா, ஓட் ஃபார் அரோரா. எதுக்குடா, ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படிங்கிறானுங்க. போடுறதெல்லாம் அந்த ஃப்ரேம் பார்க்கணும் நம்ம. சரி அடுத்தது இதோ ஃப்ரீ ஸ்டாஸ்கில் முத்தம் கொடுக்குறாங்க திவ்யா அரோராவுக்கு. உடனே அதை எடுத்து போட்டுட்டு ஃப்ரேம் பாருங்க ஜி, என்னடா ஓட் ஃபார் அரோரா. நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்க. நாங்கள் ஓட்டு போடுறோம்ப்பா, ஏதாவது கண்டென்ட் கொடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண சொன்னால் ஓட்டு போடுறோமே. அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்களே, என்ன கண்டென்ட்டு. அவங்களுக்கு யாருமே பாய் ஃப்ரெண்டு வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு துஷாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பேர் ஆல்ரெடி நாரி போச்சு. இதில் வேற உள்ள வந்து ஐயோ சாமி, 4-5 ஃபோட்டோவை பிடிச்சி போட்டுறானுங்க. போட்டு ஓட் ஃபார் அரோரா டைமண்டு இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்கிறாருங்க. சிரிப்பாக வருதுங்க. அடப்பாவி, பேக்கேஜ் செட் பண்ணி வச்சுருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுங்கம்மா. கண்டென்ட் கொடுத்தா தான் பேசுகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது. ஒன்று பிக் பாஸே அவங்கள 2 பேரையும் அழகுன்னு சொல்கிறாரு. சரி, அழகாக இருந்தால் ஓட்டு போட முடியாது, திறமையாக இருக்கணும். பிக் பாஸ் கேம் ஆடுறாங்களா? இல்லை. அவங்க வந்து கமருதீனை வந்து அவங்க தியானம் பண்ணியிருக்காங்களா, என்னமோ இவங்க வீட்டு சொத்தான் தியானம் பண்ணியிருக்காங்களாம். ஓட் ஃபார் அரோரா. நல்லா இருக்குடா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, அந்த ஹை பேக்கேஜோடு போய் இந்த லோ பேக்கேஜை இணைச்சி விட்டு சோஷியல் மீடியாவில் அது இல்லைன்னா அவங்களாம் ஃபேன்ஸாக பேக்கேஜா